சமூக செயற்பாட்டாளர் திருமுருகன் காந்தியோட பதிவு ஒன்று பார்ப்போம். முருகனா முஸ்லீமான்னு சொல்லி தமிழனை துண்டாடி மார்வாடிகள் மதுரையின் மொத்த வணிகத்தை கைப்பற்ற வேலை செய்கிறது சங்கி குரங்கு கூட்டம். கோவையில் 1997 இதைத்தான் செய்தார்கள். ஒன்றாக இருந்து வணிகம் செய்த தமிழனை மத ரீதியாக பிரித்த பின்னால் கோயம்புத்தூருடைய வணிகம் மார்வாடி கைகளுக்கு மாறியது. முதலில் மரக்கடை ஏரியாவில் கலவரத்தை 1988 ஆரம்பிக்க முயற்சித்தார்கள். பின்னர் மற்ற பகுதிகளிலும் பிரிவினையை பரப்பினார்கள். கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு ஆகிய 3 மாநிலத்தின் வணிக பரிமாற்ற பகுதியாக கோவை 1000 ஆண்டுகளாக இருந்தது. நீலகிரி மலையின் உற்பத்தி பொருட்கள், வாசனை திரவியங்கள், காலங்காலமாக இருந்த நெசவு மர வணிகம், பிரிட்டிஷ் காலத்தில் வந்த தேயிலை தொழிற்சாலைக்கான உதிரி வணிக மையமாக இருந்ததால் வாகனத்திற்கான உறுதி பொருட்கள் என அனைத்தும் அங்குதான். விரிவான வணிக மையமாக கோவை இருந்தது. இந்த வணிக கட்டமைப்பிற்குள் மார்வாடிகளால் நீண்ட காலம் நுழைய இயலவில்லை. ராஜஸ்தான் சங்கம், குஜராத்தி சங்கம் எல்லாம் வெகு காலத்திற்கு முன்பே அங்கு வந்திருந்தாலும் வணிகத்தை கட்டுப்படுத்த மார்வாடிகளால் இயலவில்லை. டவுன்ஹால், ஒப்பனக்கார தெரு, ராஜா தெரு, ரங்கேகவுடா வீதி, பூ மார்க்கெட் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பகுதியும் தமிழர்களோட ஒவ்வொரு வணிக பொருட்களுக்கான பகுதியாக இருந்தது. இந்த பகுதியில் தமிழர்களின் வணிகமாக இருந்த துணி, ஜவுளி, மளிகை, மொத்த வணிகம், எலக்ட்ரிக்கல்ஸ், மர வியாபாரம், நூல் வணிகம் என எல்லாமும் இன்று மார்வாடி கையில். டவுன்ஹால், ஒப்பனக்கார தெருவுக்குள் நுழைய முடியாமல் இருந்த மார்வாடிகள் இன்றைக்கு மொத்த மைய கோவை நகரத்தையும் கட்டுப்படுத்துகிறார்கள். இந்த ஆதிக்கம் டவுன்ஹாலிலிருந்து விரிந்து பூ மார்க்கெட், ஆர்எஸ்புரம், காந்தி பார்க், NH ரோடு என விரிந்து இன்று காந்திபுரம் 100 அடி சாலை வரை வந்துள்ளது. இவை அனைத்தும் 1987 இந்து முன்னணி, அர்ஜுன் சம்பத் ஆகியோர் முன்னின்று நடத்திய கலவரத்தில் தொடங்கியது. கோனியம்மன் கோவில் தேர் டவுன்ஹால் ரோட்டில் உள்ள அத்தர் ஜமாத்தில் நின்று செல்லும் அளவு இருந்த ஒற்றுமை, அத்தர் ஜமாத்தின் எதிரே இருந்த சோஃபா டெக்ஸ்டைல் எனும் கோவையின் மிகப்பெரிய 4 மாடி ஜவுளி கடையை எரித்தது இந்து முன்னணி. இது இஸ்லாமியரின் கடை, இவ்வாறாக முஸ்லீம்கள் கடைகளை அடித்து சிதைத்தால் வணிகம் தன் கைக்கு வந்துவிடும் அப்படின்னு நம்பிய சில இந்துக்களை கையில் வைத்துக்கொண்டு RSS சங் பரிவார் கூட்டம் ஆட்டம் போட்டது. ஆனால் கலவரமெல்லாம் முடிந்த பின்னரான காலத்தில் மார்வாடியின் கைகளுக்கு இவை சென்றது. சங்கிகளுடன் சேர்ந்து ஆட்டம் போட்டவர்கள் தெருவில் நிற்கிறார்கள். ரங்கேகவுடர் வீதியை ஜெயின் வீதியாக மாற்ற வேண்டும் என்பதை கோரிக்கையாக போராடுகிறார்கள். 2024 தேர்தலின் போது கோவையை குஜராத்தோடு இணைப்போம் என வெளிப்படையாக அறிவித்து வாக்கு கேட்டார்கள். அண்ணாமலையை அழைத்து வந்து மாபெரும் கூட்டங்கள் நடத்தினார்கள். திமுக, அதிமுக ஆட்சிகள் மார்வாடிகளுக்கு எதிராக இல்லாத போதும் ஏன் பாஜகவை மட்டும் ஆதரிக்கிறார்கள் மார்வாடிகள் என யோசித்து பாருங்கள். இந்த கலவரத்தால் லாபம் அடைந்தது மார்வாடிகள் என்றாலும் ஒருவன் கூட இந்துத்துவா நடத்தும் கலவரத்திலோ கூட்டத்திலோ நேரடியாக பங்கெடுப்பதில்லை. கோவையோ மதுரையோ, அதாவது இவருடைய நுணுக்கமான அரசியலை பாருங்கள். எங்கே போனாலும் சரி இவர்கள் களத்துக்கு வரமாட்டாங்க. அதான் அந்த சூத்திர சங்கிகள் இருக்காங்கள, அவங்கள கூப்பிட்டு இங்கே வாப்பா, நீ களத்தில் இறங்கு, நான் 2000 தரேன், 3000 தரேன் அப்படின்னு பேசிக்க வேண்டியது. அவங்க பாவம் ஒன்றுமே தெரியாமல் ஏதோ இந்து மதத்துக்காக நம்ம போராடுறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் களத்தில் இறங்குறான். கடைசியில் அவன் தெருவில் நடுத்தெருவில் நிற்கிறான். அதுதான் ஒரு திருமுருகன் காந்தி கரெக்டாக சொல்கிறாரு. அவர் கோயம்புத்தூர் இருக்கார். கோயம்புத்தூரில் எப்படி நடக்கும், என்ன இது வரைக்கும் என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறதுலாம் அவருக்கு நல்லாவே தெரியுது. எல்லாமே மார்வாடி கையில் போயிடுச்சு. இப்போ அவன் என்ன பண்ணுவான், ஒரு சின்ன ஒருத்தனுக்கு வேலை கிடைச்சாலும் என்ன பண்ணுவான்னா நேராக குஜராத்திலேருந்து ஆளை கொண்டு வருவான், இல்லை ராஜஸ்தான்லேருந்து ஆளை கொண்டு வருவான். அவன் ஜாதிகாரனை தான் வைப்பான். இங்கே உள்ள தமிழனுக்கு பட்டை நாமம் தான் இந்து மதம், இந்துத்துவா, பாரத் மாதா கி ஜே இப்படிலாம் சொல்லி கடைசியில் யாருக்கு நாமம் போடுறான், தமிழனுக்கு நாமம் போடுறான். அந்த தொழில் அதே முஸ்லீம் கையில் இருந்துச்சுனாக்க சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய, ஏன்னா இவெல்லாம் முஸ்லீம்கள்லாம் வந்தீர்கள் கிடையாது, எல்லாம் மண்ணின் மைந்தர்கள். இந்த இந்துத்துவா கொள்கையினால் பாதிக்கப்பட்டு மதம் மாறியவர்கள். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம சகோதரர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் நம்ம எல்லாம் ஒன்றா தான் இருந்தோம், இங்கே வாங்கப்பான்னு சொல்லி தமிழனுக்கு வேலையை கொடுப்பாங்க. தமிழ் இந்துக்களுக்கு முஸ்லீம் இந்துக்கள் இன்றைக்கி வரைக்கும் அந்யோன்யமாக பழகிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ கலவரங்கள், இவ்வளோ பிரச்சனைகள் நடந்தாலும் சரி, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணன் தம்பிகளாகவும் மாமன் மச்சானங்கள் தான் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. இப்போ அதுதான் இங்கே மார்வாடிகள் பின்னாடி நின்று இயக்கி
இந்த தமிழகத்தை கலவர பூமியாக மாற்றிடுறாங்க. அதனால் பலன் அடைஞ்சது யாருங்கிறத அவரே திருமுருகன் காந்தி அழகாக சொல்கிறார் பாருங்க. நேரடியாக பங்கெடுப்பதில்லை, கோவையோ மதுரையோ இதுதான் நிலை. இதே நிலை நாளை மதுரைக்கும் வரக்கூடாது என ஏற்கனவே மதுரையின் முக்கிய வீதிகள் வணிகம் மார்வாடி கைகளில் சென்றுவிட்ட நிலையில் முருகன் முஸ்லீம் என சண்டை மூட்டிவிட எச் ராஜா வருவான். நாம் மத ரீதியாக அடித்து கொண்ட பின்னர் மொத்த மதுரையையும் கொள்ளையடித்து சென்று விடுவார்கள். சங்கிகளுக்கு அன்றைய கோவை காவல்துறை உதவியது. இதை கைகட்டி வேடிக்கை பார்த்தது அன்றைய திமுக அரசு. மதுரையிலும் காவல்துறை சங்கிகளுக்கு உதவுகிறது. திமுக அரசு சங்கிகளை கட்டுப்படுத்தாமல் கொட்டாய் விட்டு கொண்டு இருக்கிறது. மதுரையை திமுக காப்பாற்றுமா இல்லையா என தெரியாது. ஆனால் காப்பாற்ற நாம் ஒன்று கூடியாக வேண்டும். இது ரொம்ப முக்கியமான கோரிக்கைங்க. அதாவது இதனால் பாதிக்கப்பட போகிறது யார்? கடைசியில் தமிழர்கள் தான் பாதிக்கப்பட போகிறாங்க. எனவே நாமெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். கோவை மாதிரி மதுரை மாறிடக்கூடாது. இன்றைக்கி கோவை எப்படி தமிழர்கள் கையிலேருந்து விட்டு போச்சோ அதே மாதிரி மதுரையிலையும் கொண்டு வரதுக்கு தான் எச் ராஜா, அண்ணாமலை போன்றவர்கள் பணங்கள் கொடுத்து, அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள்லாம் பணத்தை அள்ளி இறக்கிறானுங்க மார்வாடிகள். அதை வச்சு அவனுங்க இங்கே அரசியல் ஆட்டம் போட பார்க்குறானுங்க. இதை கடைசியில் என்ன பண்ணோம், அது அப்படியே வாக்கு வங்கியாக மாறும். இந்த குஜராத்திகள் மார்வாடிகள் எல்லாம் இங்கே வந்துட்டானுங்கனாக்கா அவங்களுக்கு ரேஷன் கார்டு எல்லாமே கிடச்சி போயிடும். ஏற்கனவே வடநாடு தமிழர்களை குரூப்பாக சேர்ந்து அடிக்கிற அளவுக்கு போயிட்டானுங்க. மேலும் மேலும் நம்ம ஆட்களை கொண்டு இங்கே குமிச்சிக்கிட்டு இருந்தாக்க தமிழர்கள் எல்லாம் அனாதைகளாக போகிறாங்க. கையில் ஒரு பைசா இருக்காது. மண்ணின் மைந்தர்கள் எப்படி பாலஸ்தீனில் யூதர்கள் ஆக்கிரமித்தார்களோ அதே போன்ற நிலை நம்ம தமிழர்களுக்கும் ஏற்படும். இதுதான் திருமுருகன் காந்தி கண்டிக்கிறார். மத சாதி ரீதியான மோதல்களின் பின்னணியில் இயங்கும் பொருளாதார நோக்கங்களை நாம் கணக்கில் எடுக்க வேண்டும். திருமுருகன் காந்தி அப்படி சொல்லி முடிக்கிறார். ஆக நமக்கு நல்லாவே தெரியுது, இவர்களுக்கு முருகன் மேலே உள்ள பக்தியினாலேயோ இல்லை தமிழர்களின் நலனில் உள்ள பக்தியினாலேயோ இவர்களெலாம் செய்யலை. இதுக்கு முன்னாடி பெரிய அதாவது வியாபார நோக்கம் இருக்கிறது. அதுதான் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இவர்களை தூரமாக்கணும். முன்பு போல் தமிழர்கள் ஒற்றுமையாக இருக்கணும். மதத்தினால் பிரியக்கூடாது. தமிழ் முஸ்லீம்களும் இந்து முஸ்லீம்களும் ஒற்றுமையாக இருந்து நம்ம தமிழ்நாட்டை காப்பாற்றணும்.